உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். அருள்மிகு மும்பை
ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதாசிவா. அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே. அவர்கள் சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி வருகின்றோம். தொடர்ந்து அவர்கள் நம்முடைய வாழ்க்கை நலமுடன் வளமுடன் வாழ வாழ்வாங்கு வாழ்ந்து சிறப்பு பெற அருளாசி நல்க இருக்கின்றார்கள். அருளாசி வழங்க அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இதோ அருளாசி. மலையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. படைக்கலமாக உண்ணாமத்து எழுத்தஞ்சியை நாவலில் கொண்டேன் இடைக்கலமல்லேன் எழுபிறப்பு உனக்கு ஆட்செய்கின்றேன் உடைக்கணும் போகேன் பொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிந்துள்ள சிற்றம்பலத்து அரணே. தாழ்மார்ந்த முத்தியாகலிய திருச்சிற்றம்பலம் தேர்தலை சிரித்து மையன்பர்களே பக்த கோடிகளே, திருவிதாங்கோடு கோவில் வட்டம் அருள்மிகு மகாதேவர் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நாளைய தினம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே கும்பாபிஷேகத்திற்கு வருகை தர வேண்டும் என்று நம்முடைய இந்த திருக்கோயிலுடைய செயல் அலுவலர் ஸ்ரீகாரியம் ஸ்ரீ ரமேஷ்குமார் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இங்கே ஸ்ரீகாரியம் சொல்லுவீங்க. ஆனால் நாளைய தினம் காஞ்சிபுரத்திலே ஒரு நிகழ்ச்சி, முக்கியமான நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருப்பதனால் முதல் நாளே இன்றைக்கே வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்லலாமா என்று கேட்டோம். சரி என்று தெரிவித்தார்கள். அந்த வகையிலே திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கும் திரு கண்ணன் அவர்களுக்கும் திருக்கோயில் அலுவலர்கள் அனைவருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று சனி பிரதோஷம். பிரதோஷத்திற்கு சிவாலயத்திற்கு நிறைய பக்தர்கள் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதோஷத்திற்கு வந்தால் நம்முடைய துன்பங்கள் நீங்கும், இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு அப்ப சொல்லுதான் நம்முடைய குறிக்கோள். யாராவது எனக்கு துன்பம் வேணும், நான் துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு யாராவது சாமிகிட்ட போய் கேட்போமா? கேட்க மாட்டோம். இப்ப இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதை நாம சிந்திப்பது இல்லை. அப்போ இந்த மாதிரி சிந்தித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பக்தர்களாக இருக்கக்கூடிய நிறைய அநேகம் பேர் பிரதோஷத்திற்கு வருகை தருகிறார்கள். பிரதோஷ நேரத்திலே நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே சிவபெருமான் திருநடனம் புரிந்தார் என்று புராணம். அதனால்தான் நந்தியம்பெருமானுக்கு விசேஷமாக அபிஷேகங்கள், தீபாராதனைகள் எல்லாம் நடைபெறும். இந்த பிரதோஷ வரலாறு அதை கொஞ்சம் நாம தெரிந்திருக்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் மறுபடியும் கேட்டுக் கொள்ளுங்கள். தெரியாதவர்கள் குழந்தைகளா நிறைய இருக்கிறீங்க, தெரியாதவர்கள் மீண்டும் கேட்டுக் கொள்ளுங்கள். பிரதோஷம் என்பது எப்போது ஏற்பட்டது? பிரதோஷத்துல வந்து தரிசனம் செய்தா நம்முடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு நாம இவ்வளவு வர்றோமே. அந்த புராண வரலாறு என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு கும்பாபிஷேகத்தை பத்தியும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்பது ஆகம விதி. ஆனா சமீப காலத்திலே பல ஆலயங்களிலே திருப்பணிகள் செய்யப்படாத காரணத்தினால் பல வருஷங்களாக கும்பாபிஷேகங்கள் செய்யாமல் இருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு மிகச் சிறப்பாக இந்து சமய அறநிலையத்துறை மிக பெரும் பொருட்செலவு
பரமேஸ்வர் அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு இந்து சமய துறைக்கு நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா வருமானம் இல்லாத திருக்கோயில்கள்ல செலவு செய்து திருப்பணி செய்வது என்பது ஒரு பெரிய விஷயம். அப்ப அதை இந்து சமய தான் செய்ய முடியும். அப்படி மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கைலாய தேவர்களும் அசுரர்களும் எப்போதும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் பிடிக்காது. நல்லவர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அசுரர்களாக இருப்பவர்கள் பிறருக்கு 2 பேருக்கும் ஒத்து போகாது. யுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அப்படி யுத்தம் நடைபெறுகின்ற காரணத்தினால், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்ட காரணத்தினால் 2 பக்கமும் உயிர் சேதம் ஏற்படுகிறது. இப்ப எப்படி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இந்தியா எப்போதும் நடுநிலைமையோடு யாருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறோம் நாம. ஆனா பாகிஸ்தான் இருக்கிறார்கள். இந்த நட நேரத்தில் நாம எல்லாரும் நம்முடைய பாரத தேசம் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா வெற்றி தான் கிடைக்கும். ஆனா நமக்கு எந்த விதமான பெரிய அளவு சேதமும் ஏற்படக்கூடாதுன்னு சாமிட்ட வேண்டியது. அப்படி நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமாக அங்கே யுத்தம் நடைபெறுகின்ற போது 2 பக்கமும் சேதம் ஏற்படுகிறது. உடனே தேவர்கள் பத்தி யாருக்கும் தெரியாத செய்யாது நினைக்கிறேன். இப்ப இருக்கிற பார்த்த நீங்க கை கிடைச்சாலும் அது வெண்ண வராது. அப்போ தேவர்களை கூப்பிட்டு நீங்கள் அந்த கடைவோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி என்று இந்திரன் சொல்றாங்க. அசுரர்களிடம் நாங்கள் தேவர்கள் உயர்ந்தவர்கள், கடைவோம் வாசலியை கைதாக போட்டு அப்படி ஒரு சுத்துகிறார்கள். பூர்வம் கேட்டால் ஆமை. பூர்வ அவதாரம் எடுத்து அந்த மந்தார மலையை அப்படியே தாங்கிக் கொள்கிறார். இப்பொழுது மறுபடியும் கடைகிறார்கள். கடைய ஆரம்பித்த உடனே கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக பார்க்கிறதை கடைகிறார்கள். ஆனால் முதல்ல வெளியே வந்து என்ன தெரியுமா, மிகப்பெரிய விஷம், ஒரு பெரிய விஷம் வருகிறது, கரும் புகையோடு வருகிறது. அப்படி விஷம் வருகின்ற போது இந்த விஷத்தை கட்டுது. அப்போ வடமொழியில் விஷத்திற்கு ஹாலம் என்று சொல்வார்கள். இப்ப 2 விஷம், ஒன்று பார்க்கடலில் ஒரு விஷம் தோன்றுகிறது, ஒன்று வாசலி என்று சொல்லப்படக்கூடிய பாம்பின் வாயிலிருந்து ஒரு விஷம் தோன்றுகிறது. இப்ப 2 விஷம் அப்படின்னு பேர். ஆதகாலம் சொன்னா என்ன தெரியுமா, என்ன சொன்னேன் 2 விஷம், பார்க்கடலிலிருந்து ஒரு விஷம், வாசலி என்று சொல்லப்படக்கூடிய பாம்பின் வாயிலிருந்து ஒரு விஷம். அப்போ 2 விஷம் தோன்றிய மாத்திரத்திலே அசுரர்களும் தேவர்களும் அப்படியே ஓடுகிறார்கள். தலைப்பாகத்திலே இருந்த அசுரர்கள் அந்த விஷத்தின் கல்வை நிரப்பினால் அப்படியே கல்பாக. ஆனா தேவர்கள் என்ன சொன்னாங்க, அங்கே பார்க்கடலில் முதலில் கிடைத்தது என்னது, நஞ்சு விஷம், விஷத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லாம சொன்னாங்க. உடனே சுவாமி அவருக்கு தெரியாதா, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பக்கத்துல அருகாமல் இருக்கிறார், அவரிடம் கொடுக்கிறார். அதை வாங்கி அப்படியே சுவாமி அது எங்க வைக்கிறது, அப்படியே சுவாமி வாங்கி அருந்து விடுகிறார். அப்படி அப்படி வாய்க்குள்ள போட்ட உடனே பக்கத்துல அம்பிகை இருக்கிறார். அப்பால் என்ன செய்யறார், சுவாமியுடைய கண்டத்தை அப்படி பிடிச்சுக்கிறார். எதனால, இந்த விஷமானது சுவாமி செய்தார். நாங்களும் போயிருந்தோம். 60 கோடி பேர் 15 நாட்களில் 60 கோடி பேர் தரிசனம் ஸ்நானம் செய்திருக்கிறார்கள். கல்யாணையாக சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் மகாவிஷ்ணு கையிலே இருக்கக்கூடிய சட்டு வந்தாலும் ஒரு போட்டு போடுறார். கலந்து வைத்து சவாலாக நின்று நேராக செங்கோலை பிரதிஷ்டை செய்தார்கள். செங்கோலை பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். செங்கோல்னா என்ன அப்படிங்கிறத இந்த தேவதை மட்டும் சுவாமியை நோக்கி தவம் செய்கிறார். சுவாமி இந்த உலகத்துல எல்லாம் என்று கேட்க சுவாமி அப்படியே ஆகட்டும் என்று சொல்றாங்க. அதனாலதான் சிவாலயத்துல அப்படிப்பட்ட செங்கோல் தான் அங்கே நம்முடைய புதிய நடக்கிறது. எல்லாம் ஒன்றுதான். இதுல ஒரு பாவனையாக மந்திரங்களை மனசுலகத்திலே கலந்துகொண்டால் 12 ஆண்டுகள் ஆணை எண்ணி வந்தாய் எம்பெருமான் திருப்பெருப்பை என்ற தேவாசனம் வகிக்கிறார்.
எல்லோருக்கும் அருளாசி நல்கார்கள். அவர்களுக்கு நம்ம
ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभासितशोभितलिङ्गम् जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि
प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम्